மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழாவில் அமைச்சர் மூர்த்தியை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அந்த இடத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், அங்கு கள நிலவரம் என்ன நடந்தது? வணக்கம் சரவணன். தமிழர்களுடைய வீர விளையாட்டு மற்றும் தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகள் என்பது மிக சரியாக ஒவ்வொரு தை மாதம் முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் 3ஆம் நாள் தொடர்ந்து நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் முதலாக அந்த தை முதல் நாள் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது தொடங்கி அடுத்த நாள் மதுரை மாவட்டம் பாலமேடுபதியிலும் அதற்கு அடுத்த நாள் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்று அழைக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகள் என்பது தொடங்குவது வழக்கமான ஒன்று. வருகிற 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் முதிர்த்தக்கால் ஊண்டும் பணிகள் என்பது தற்சமயம் தொடங்கி இருக்கிறது. அந்த முதிர்த்தக்கால் ஊண்டும் பணிகளை நிறைவு பெற்றுவிட்டு காவல்துறையினரோடு என்னென்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற மூர்த்தி ஆலோசனைகளை மேற்கொண்டார். அப்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்த அந்த பொதுமக்களை எல்லாம் பார்த்து அவருடைய குறைகளையும் கேட்டறிந்தார். அதற்கு பின்புதான் ஒரு தரப்பு மக்கள் அனைவரும் திறந்து வந்து அமைச்சர் மூர்த்தியை தற்சமயம் முற்றுகையிட்டு இந்த கிராமத்தின் மரபு மாறாமல் எங்களது மரபின்படியே நாங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும். இதில் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேலை என்பது கிடையாது. அதை காரணத்தினால் தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதை தடுத்துவிட்டு கிராமத்தின் சார்பாக இந்த கிராமத்து விளையாட்டு போட்டிகள் என்பது தொடங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்திருந்தனர். அதே போல நீதிமன்றத்திலும் கிராமத்தினர் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி கொள்ளலாம் என்ற உத்தரவு இருப்பதாகவும் தெரிவித்தனர். அதற்கு அமைச்சர் மூர்த்தியை பொறுத்தவரையில் முதலில் அந்த உத்தரவை காட்டுங்கள், அதே சமயம் கிராமத்து கமிட்டி என்று சொன்னால் யார் அந்த கிராமத்து கமிட்டி, அந்த கிராமத்து கமிட்டியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் போன்ற பல்விவரங்களை எடுத்து கூறினால்தான் நான் பரிசீலனை என்பதை தொடங்கப்படும். அதை தவிர்த்துவிட்டு யதார்த்தமாக வந்து வழிமறித்தால் நான் என்ன செய்வது? உரிய ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கொண்டு வாருங்கள், அதன்படி நான் நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தற்சமயம் இங்கிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார். இதனால் சில நிமிடங்கள் இந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு என்பது காணப்பட்டாலும் கூட காவல்துறையினர் அவர்களுக்கெல்லாம் தக்க அறிவுரை சொல்லி தற்சமயம் அவரது இல்லங்களுக்கு கலந்து சென்றிருக்கின்றனர். அதே போல ஒரு தரப்பு மக்களை பொறுத்தவரையில் அந்த விளையாட்டு போட்டி தொடங்கவிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாற்காலிகளை போட்டு அமர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். எந்தவித சலசலப்பும் இந்த தற்சமயம் இல்லாமல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன். சத்தம்